வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். நம்மளுடைய பழைய சிவிலைசேஷன் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து ஜனவரி 1 கொண்டாட மாட்டோம். இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டுக்கு ஊருக்கு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ இயர் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு பொறுத்தவரை ஒரு சின்ன தெளிவு ஒன்று கொடுத்துட்றேன். என்னென்னா, நம்ம வந்து பஞ்சாங்கம் படிப்போம், ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் பஞ்சாங்கம். அதில் மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜானா குரு. இந்த வருஷத்துக்கு இது வந்து பராபவ வருஷம்னு சொல்லுவோம். இதில் வந்து ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இது வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் முறைப்படி, சரிங்களா? இதனால் இதில் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. நம்மளுடைய உணவு தட்டுப்பாடுகள், பண பரிவர்த்தனை, போர்கள், இது சம்மந்தமாக நிறைய விஷயம் நடக்க போகுது. உலக லெவலில் நிறைய விஷயம் நடக்க போகுது. அதையும் சொல்ல போகிறேன் கொஞ்சம். மெயின் என்ன, உலகம் என்ன நடந்தால் என்ன, முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது. ஸோ அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன மெயினான விஷயங்கள், எதெல்லாம் முக்கியமான தகவல்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதில் எதுலலாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எதுலலாம் ஒன்றும் வீரியமாக இறங்கி செயல்படணும், இதுக்கு எந்தெந்த கடவுள் வழிபாடுகள் நல்லது, என்னென்ன பரிகாரங்கள், அதுவும் ஒரு ஜென்ரலாக உங்கள் எல்லாத்துக்குமே இதில் சொல்கிறேன். இதை கடைபிடிச்சிட்டு வர இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டாக அமையும். மீன ராசி, மீன லக்னம். நம்ம வந்து என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேன்னு இருப்பாங்க. ஏன்னா இப்போ 12 ராசியை உட்கார வச்சு பார்த்திங்கன்னா மீனம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க நிலமை அப்படி இருக்குது, சரியா? ஆனால் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, குரு பகவான் உங்கள் வீட்டை பார்க்குறாரு. அப்போது கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வரும். நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா லைட்டாக பாடியில் சேஞ்சஸ் வரும், கொஞ்சம் பூஸ்டப் பார்க்க மாதிரி இருக்கும். ஜூன் 2க்கு அப்புறம்லாம் குரு பகவான் பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அப்படியே கம்மியாகுங்க. சரி, ஃபுல்லாக கம்மியாகிடும், ஆகா ஓகோன்னு மாறிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். சனி பகவான் ஒன்று ஒரு 2 வருஷத்துக்கு அதில் இருப்பார். அதனால் ஆனால் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய கம்மியாகும், சரிங்களா? அப்போது இந்த கம்மியாகிற நேரத்தில் நான் எதில் ஜெயிக்கலான்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வயசாக வேணால் இருங்க, சம்பாதிக்கிறீங்க. இல்லை இப்போ காலேஜ் பசங்களே பாக்கெட் மணியும் அவ்வளோ வாங்குறாங்க. நாங்கள் வேலைக்கு போகிற டைமில் இன்டர்ன்ஷிப்பில் கூட அவ்வளோ காசு வரல, பசங்க பாக்கெட் மணியே நல்லா வாங்குறாங்க. அப்படிலாம் அமைஞ்சதுன்னா அந்த கிடைக்கிற காசு எடுத்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கோல்டு காயின், சில்வர் காயின்லாம் நிறைய பேர் இப்போ அசால்ட்டாக நினச்சிக்கிறீங்க. சில்வர் விலை அப்படி ஏறுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சென்னை இல்லை கோயம்புத்தூருக்கு அருகாமையில் எதாவது பிளாட்டு போட்டிருப்பாங்க, அதை வாங்குங்க. ஏன்னா இது வந்து பெண் ராசி, நீர் ராசி, ஸ்திரமாக உபயராசி, ரொம்ப தைரியமாக ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. லேண்டு, பிளாட் இதெல்லாம் போடுங்க. இப்போ வாங்கி போடுற உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வளரும். இது ஒன்று. இன்னொன்று, மனதளவுலேயும் இப்போ நிறைய கிளாரிட்டி வரும். அதுவும் உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கெல்லாம் இப்போ ஜூன் 2 அப்போல்லாம் குரு பகவான் போயிடுவார். மனசுக்கு நல்ல கிளாரிட்டி வரும், ஃபேமிலியில் சப்போர்ட் வரும், ஃபேமிலியோடு வெளியே ட்ராவலிங் போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். தாய் தகப்பன் இவங்க சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் வரும். சகோதரியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குடும்பத்தில் சப்போர்ட் வருங்க. ரொம்ப சிம்பிள், குடும்பத்தில் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் வரும். சரி, வேறு நீங்கள் வந்து பிஸ்னஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும், சரிங்களா? வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்ஸை வெளிநாடு அனுப்புறதுக்குனா எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் சார். எதில் சார் நான் ஜாகிரதையாக இருக்கணும்? ஹெல்த்தில் ஜாகிரதையாக இருக்கணுங்க. கண்ட டைமுக்கு சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது, எவ்வளோ வேணால் சாப்பிட்றது அப்படி இல்லாமல் என்ன சாப்பிடணுன்ற எதுவும் அது இந்த நம்ம பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்கும்போது பருவநிலை மாற்றம் நிறைய ஜாஸ்தியாகும். அதுவும் மீனத்துக்கெல்லாம் டக்குன்னு கோல்டு பிடிச்சிரும், வெயில் காலத்தில் கூட கோல்டு பிடிச்சிரும். நீர் ராசி, அதனால் எதை சாப்பிட்டா உடம்பு தேரும்ன்றதை கரெக்டாக பார்த்து சாப்பிட்டிங்கன்னா, மெடிடேஷன், கோவில்களுக்கு ரெகுலராக போங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு விஷயம், உடம்பையும் மனசையும் சமநிலைப்படுத்துகிற ஈஸியஸ்ட்டு விஷயம் கோவிலுக்கு போகிறது தான். அது எந்த புண்ணியமாக அதை கண்டுபிடிச்சி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நம்ம இதில் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. கோவில் வந்து அற்புதமாக வேலை செய்யும். போயிட்டு உக்காந்துருங்க, ஒரு 21 நிமிஷமாவது உக்காரணுங்க. கோவில் உள்ளே இருக்கிறத பற்றி பேசல, க்யூவில் நிற்கிறது, சாமி பார்த்து கன்னத்தில் போடுறதுலாம் சொல்லலை. 21 நிமிஷம் உக்காரணும் அந்த இடத்துல. அந்த தரையில் உக்கார தான் பவர் ஏறும். அதை மீனத்துக்கு வந்து ஒன்றும் நல்லா பவர் ஏறும், மனசு உடம்பு எல்லாமே ஒருநிலைப்படுத்தும். ஒன்று.
இன்னொன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்கள் வந்து சுக்கிரனை நல்லா ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். அதாவது இதெல்லாம் சுக்கிரன் உச்சமடைகிற வீடு. சுக்கிரனை நல்ல ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம நிறைய சொல்லித்தருவோம். நான் இந்த சேனல்லே ஒரு தனி இன்டர்வியூவாகவே தரேன். பெட்ரூம் கலர்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக வைங்க. பெட்ஷீட்டு, கர்டைன்ஸ் இதெல்லாம் லைட்டான கலர் வைங்க. ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் பெட்ஷீட்லாம் தடவைங்க. அதெல்லாம் சுக்கிரன் ஆக்டிவேஷன். ஒரு பெட்ரூமில் போகும்போது ரிலாக்ஸாக இருக்கணும், படுத்தா தூக்கம் வரணும், நல்ல விஷயங்களே பேசணும். இதெல்லாம் பண்ண சுக்கிரன் நல்ல ஆக்டிவேஷன் வருவார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நல்ல இணக்கம் வரும். யாராவது கல்யாணம் ஆகணும் அது ரொம்ப தள்ளி போடுதுன்னா, பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போதுனா வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு வாங்க, கல்யாணங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அது வந்து ஒரு பவர் தரும் உங்கள் கிரகம். ஏன்னா நீங்கள் குரு வீடு, குரு நாள், குரு ஹோரையில் வந்து உங்களுக்கு நல்ல பவர் ஏறும். அதை பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ்லாம் எது எடுக்கிறதா இருந்தாலும் அதுவும் நீங்கள் பண்ணலாம். நீர் ராசின்றதுனால உங்கள் பஞ்சபூதத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்கள். எப்போவுமே கூட ஒரு வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டே இருங்க. அதில் ஒன்றும் லைட்டாக எதுனா கோவில் தீர்த்தமோ இல்லை துளசியோ வில்வமோ ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதோடய பவர் நல்ல சார்ஜர் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு, உங்களுடைய பஞ்சபூதத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். இதெல்லாம் பண்ண மென்மேலும் வாழ்க்கை முன்னேறிட்டே வருவீங்க. உங்களுக்கு நிறைய நல்ல நியூஸ் காத்துட்ருக்கு. நீங்கள் உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரகிள் ஆகலாம், ஆனால் நிறைய நல்ல நியூஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அதுவும் இந்த தமிழ் வருடப்பரப்பு வந்து ரொம்ப ஆன்மீகமான வருடப்பரப்பு. சரிங்களா? நீங்கள் வந்து நல்லா முன்னேற போகிறீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குரு நாள் குரு ஹோரையில் போய்ட்டு வேண்டுங்க, பூந்தி கொடுங்க அந்த கோவிலில். உங்கள் வீடு பக்கத்தில் எங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இருந்தாலும் நீங்கள் அங்கே போகலாம். லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க. பானகம் இதே வியாழக்கிழமை குரு ஹோரையில் பானகம் கொடுத்துட்டு வர இந்த தமிழ் வருடப்பரப்பு உங்களுக்கு ஒரு இனிமையான வருடப்பரப்பாக அமையும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷத்துக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? அது சொல்லி 12 கோடி தமிழர்கள் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், இவங்க எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி வாழ்க்கை இருக்கும், பணம் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், உங்கள் திருமணம் பற்றி, உங்களோட ஹெல்த் விஷயங்கள் பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒன்றும் அக்யூரேட்டாக எனக்கு தெரியணும் சார். ஏன்னா நிறைய பேர் நான் லாஸ்ட் கமெண்ட்டெல்லாம் பார்த்தேன். இப்போ ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் என்ன பயன், இதெல்லாம் கேட்டீங்க. இதான் ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து நிறைய மாறுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெளிவாக இதில் வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இப்போ அடுத்து நம்மளுடைய இன்டர்வியூஸ் பலன்களில் வந்து நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? கோவில்கள் சாமிகளை தாண்டி இது கூடவே விதைகள், தானியங்கள், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், இதுதான் நம்ம சித்தர்கள் சொன்னது. நம்ம கோவில் கலசத்திலே தானியங்கள் வைக்கிறோம். அப்போ அந்த தானியங்களை நம்ம உடம்பில் வச்சுக்கிட்டால் எப்படி நம்ம உடம்பையே கோவிலாக மாற்றுது. அது தானியங்கள் வச்ச பயிற்சிகள், கலர்ஸ், அரோமான்னு சொல்லணும். எதுக்கு ஆண்டவனுக்கு பூ போடுறோம், எதுக்கு வாசனையாக இருக்கிற பூவாக போடுறோம்? காகித பூவையும் போடலாம்ல, ஏன் மல்லிகை பூவாக போடுறோம்? ஏன் அந்த வாசனை எதுக்கு? துர்கைக்கு எதுக்கு நம்ம வந்து அரளிப்பூ போடுறோம்? இந்த மாதிரி இதெல்லாம் அரோமா தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் கலந்து நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயும் வேண்டிக்கிட்டு உங்களிடம் வாழ்த்து பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.